அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல உலகத்துக்கு ராசி பலன் சொல்றோங்க. உலகத்துக்கு எப்படி இருக்கு, இந்தியாவுக்கு எப்படி இருக்கு, அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கு, இந்த 2026, 27, 28, 29 இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்கும், தங்கம் எந்த கிரகத்தை சார்ந்தது, தங்கத்துக்கு என்ன ஆகும், கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் எந்த கிரகத்தை சார்ந்தது, இந்த கச்சா எண்ணெய் என்ன ஆகும், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இது என்ன ஆகும், அப்புறம் வெள்ளி எந்த கிரகத்தை சார்ந்தது அது என்ன ஆகும், நம்ம இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, எல்லாத்தையும் இந்த பதிவுல சொல்றேன். இந்த பதிவுல ஏதோ சொல்லணும், உலகத்துல 4 போர் நடக்குது, 4 நாடுகளை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லாம, அதை பேஸ் பண்ணி அதை நான் ஒரு கற்பனை பண்ணி சொல்லாம, ஒரு 10 நாளா நிறைய டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி வரலாறுல என்னெல்லாம் நடந்திருக்குன்றத அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை இந்த பதிவுல நான் தரேன். இந்த பதிவுல நான் சொல்ற பலனை நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். நான் சொல்ற டேட்டாவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டேட்டாவை வச்சு நீங்க என்ன நடக்கும்ன்றத நீங்க கணக்கு பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரைட்டா? நானும் சொல்றேன், நீங்களும் கணக்கு பண்ணுங்க. இந்த டேட்டாவெல்லாம் எடுக்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறவங்க, நீங்க என்ன நடக்கும்ன்றத சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். இதெல்லாம் டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசி இந்தியா, 12 ராசிகள்ல மகர ராசி இந்தியாவை குறிக்கும், நம்ம நாட்டை குறிக்கும். நம்ம சனியோடைய நாடு, சனியோடைய ஆதிக்கம் கொண்ட நாடு. ரைட்டுங்களா? சனி கர்மகாரகன், ஆயுள்காரகன், வேலைக்காரகன், தொழில்காரகன். வேலைக்காரகன், தொழில்காரகன். பிசினஸ் பண்றவங்களும் இங்க இருப்பாங்க, வேலைக்கு போறவங்களும். அதிகமான பாப்புலேஷன். சனி என்றால் ஜனங்க. சனி என்றால் இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, அவரு காசு கொடுத்து கூட்டுறாரோ இல்ல அவரை பாக்குறதுக்கு ஜனங்க போறாங்களோ, ஒரு கூட்டம் கூடுது, அதிகமான மக்கள், சனி. சோ இப்போ இந்த உலகத்திலேயே நம்ம தான் நம்பர் 1 பாப்புலேஷன். நம்ம மகர ராசியை குறிக்கும். இந்த அமெரிக்கா என்ன ராசியை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை குறிக்கும். இந்த தங்கம் பாத்தீங்கன்னா மீன ராசியை குறிக்கும். தங்கத்தோடைய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. இந்த மேஷ ராசி கச்சா எண்ணெயை குறிக்கும். கச்சா எண்ணெயோடைய, அந்த கச்சா எண்ணெய்னா பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே வந்துடும். இந்த கச்சா எண்ணெயோடைய கிரகம் பாத்தீங்கன்னா சனி. வெள்ளி ரிஷப ராசியை குறிக்கும். இந்த வெள்ளி எந்த கிரகத்தை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இதெல்லாம் ஒரு டேட்டா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த உலக போர் 1 1912 ஸ்டார்ட் ஆச்சு. சனி எங்க இருக்கிறாருன்னு போய் பாருங்க. 1912 உலக போரு, சனி எங்க இருக்கிறாருன்னு போய் பாருங்க. சனி எங்க இருப்பாருன்னா மேஷத்துல இருப்பார். உலக போர் 2 சனி எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 1939. 1939 சனி எங்க இருக்கிறாருன்னா மீனத்துல இருக்கிறார். உலக போர் 2 சனி எங்க இருக்கிறாரு? மீனத்துல இருக்கிறார். உலக போர் 1 அப்ப சனி எங்க இருக்கிறாருன்னா மேஷத்துல இருக்கிறார். ரைட்டுங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது, ஒரு லக்னம் இருக்குது, ஒரு ராசி இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும். இந்த உலகத்துக்கும் ஒரு ராசி லக்னம் இருக்கு, அதுதான் மேஷம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு மேஷம், 2வது வீடு ரிஷபம், 3வது வீடு மிதுனம். காலபுருஷ தத்துவம். இந்த காலபுருஷ தத்துவத்தோடைய முதல் வீட்டுல சூரியன் உச்சமாவார், சனி நீச்சமாவார். கர்மக்காரகன், ஆயுள்காரகன் நீச்சமாவார். ஆத்மகாரகன் உச்சமாவார். ஆத்மகாரகன் சூரியன். கர்மகாரகனும் ஆயுள்காரகன், இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணும். ஆயுள்காரகன் சனி அந்த மேஷத்துல நீச்சமாவார். இப்ப நிறைய பேர் மேஷராசியில இருப்பாங்க, அது வேற. இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு, இந்த உலகத்துக்கு
அதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அது இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த காலத்துல ஜோதிடத்தோடைய முதல் பாடம் காலபுருஷ தத்துவத்தை பத்தி தான். சித்தர்கள் ரிஷிகள் ஜோதிடத்தை கண்டுபிடிச்ச அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சது மேஷம். இந்த மேஷத்துக்கு எப்பெல்லாம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதோ உலகத்துக்கே 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னேன். வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகும் போது சனி மேஷத்துல இருப்பார். ஏன்னா ஒரு போரு, ஒரு பெரிய கலவரம், ஒரு பெரிய அசம்பாவிதங்கள், ஏதாவது இந்த தட்டுப்பாடுகள், உணவு தட்டுப்பாடு, பெரிய வியாதிகள், கர்மா, ஏன்னா டோட்டல் கர்மா அவர் கையில தான் இருக்கு. அந்த சனி பகவானால அனைத்து விதமான கெடுபலன்களையும் அனைத்து விதமான நாசத்தையும் இந்த உலகத்துல உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் சனி பகவான், செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா செவ்வாய், தேர்ட் பிளேஸ்ல ராகு, ஃபோர்த் பிளேஸ்ல கேது இருக்காங்க. 4 பாப கிரகங்கள். இந்த 4 பேருமே கனெக்டட் தான். இந்த 4 பேருமே கனெக்டட் தான். இப்ப சனி கர்மாவை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா செவ்வாயும் ராகு கேதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சனி ஒரு மனிதனுக்கு கர்மாவை செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த மனிதன் 7.5 சனி, அஷ்டமத்து சனியில மிச்ச 8 கிரகங்களும் சனி பகவானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சனின்றது ஒரு ஆள் கிடையாது, ஒரு கிரகம் கிடையாது. அவர் தான் கர்மாவை செலுத்தணும். மோஸ்ட்லி ஒரு மனிதனுக்கு ஒரு கெடுபலன் நடந்தாலும் சரி, உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெடுபலன் நடந்தாலும் சரி, அது சனியால தான் நடத்தப்படும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த சனியை பிடிச்சேன். ரைட்டா? இந்த சனி பகவான் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்ல மேஷத்துல இருக்கிறாரு, ஸ்டார்ட் ஆகுறாரு. அந்த போர் ஸ்டார்ட் ஆகும் போது மேஷத்துல இருக்கிறாரு. வேர்ல்டு வார் 2ல மீனத்துல இருக்கிறார். இப்போ இந்த 2026ல சனி எங்க இருக்கிறாருன்னு கேட்டா மீனத்துல இருக்கிறார். எப்போ மீனத்துக்குள்ள வந்தாருன்னு கேட்டா 2025 மார்ச் மாசம் உள்ள வந்தார். 2025 மார்ச் மாசம். இப்போ நிறைய ஜோதிடர்கள் டிவில பாக்குறேன். இப்போ சனி பெயர்ச்சியானதாலதான் மிகப்பெரிய பிரச்சனை, பெயர்ச்சியானதாலதான் மிகப்பெரிய இது கிடையாது. போன வருஷம் மார்ச் மாசத்துல இருந்தே எப்போ மீன ராசிக்குள்ள சனி பகவான் வந்தாரோ அப்பத்துல இருந்தே பிரச்சனை. மீன ராசி யாரோட ராசி? குரு பகவானோடைய ராசி. குரு பகவான் யாரு? தங்கத்துக்கு அதிபதி, பொருளாதாரத்துக்கு அதிபதி, வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அதிபதி. ரைட்டுங்களா? போன வருஷம் ஜனவரி மாசம் தங்கத்தோடைய விலை எவ்வளோன்னு எடுத்து பாருங்க. 2025 ஜனவரி மாசம் 25ஆம் தேதி தங்கத்தோடைய விலை 7500 பர் கிராம். போன வருஷம் மீன ராசிக்குள்ள சனி பகவான் உள்ள வரும்போது தங்கத்தோடைய விலை 1 கிராம் 7500 ரூபாய். ஒரு வருஷம் ஆயிருக்கு. மீன ராசியில கடந்த ஒரு வருஷமா சனி டிராவல் பண்ணின்னு இருக்கிறாரு. இதனாலதான் படிச்சு சொல்றோம், திருக்கணிதம் முறை பிரகாரம் வருகின்ற பஞ்சாங்கம் தான் அக்யூரட்டா இருக்கும்னு படிச்சு சொல்றோம். இதை ஏகப்பட்ட மக்கள் ஒத்துக்க அவங்களுக்கு மனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜோதிடத்தை பத்தி தெரியல, அதை பத்தி ரிசர்ச் பண்ணல. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் இன்னும் வாக்கிய பஞ்சாங்கத்தை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் அதான். போன வருஷம் 1 கிராம் தங்கத்தோட விலை 7500 ரூபாய். இந்த வருஷம் 1 கிராம் தங்கத்தோட விலை 15000 ரூபாய். ஏன் இந்த ஒரு வருஷத்துல டபுள் ஆச்சு? இப்பதானே 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 6ஆம் தேதி தானே மீனத்துக்குள்ள வராரு, சனி வராரு. அவர் மீனத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை ஏன் ஏறிச்சு? இதுக்கு பதில் சொல்லுங்க. வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்ட்னு சொல்றவங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. போன வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து 7.5 சனி, இது மீன ராசிக்குள்ள சனி வராரு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ளதான ரேட் அப்படியே டபுள் ஆச்சு. அப்ப சனி உள்ள வந்ததால தானே ரேட் டபுள் ஆகுது. இப்போ மேஷ ராசிக்குள்ள சனி போகும்போது பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகும், கச்சா எண்ணெய் விலை ஜாஸ்தி ஆகும். ரிஷபத்துக்குள்ள சனி போகும்போது வெள்ளியோட விலை ஜாஸ்தி ஆகும், பிளக்சுவேஷன் ஆகும். இன்னும் கூட தங்கத்தோடைய விலை ஜாஸ்தியாகி ஒரு லெவல்ல நிற்கும். இன்னும் கூட இந்த 15,000ல இருந்து இன்னும் டிராவல் ஆகும். ஏன்னா
ஜென்ம சனி முடியறதுக்கு, மீன ராசிக்கு ஜென்ம சனி முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷத்திலேயே அவரு தங்கத்தோடைய விலைய டபுள் ஆக்கிட்டார். குருவோடைய வீடு. அந்த தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் என்னைக்கு உள்ள வந்தாரோ அன்னில இருந்து தங்கத்தை உடைச்சு விட்டார். அந்த விலை ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருந்த விலைய உடைச்சு விட்டார். மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆன உடனே, காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா இந்த பெட்ரோலிய நாடுகளுக்குள்ளெல்லாம் புகஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த ஈரானோடைய போரு, அமெரிக்கா பண்ற போர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல, 6 மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஏதோ இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு பெரிய விமானத்தை, பாம்பர் ரக விமானத்தை எடுத்துன்னு போய் அந்த ஈரான் மேல குண்டு போட்டாங்களே, அந்த நியூஸ் எல்லாம் ஏன் எல்லாரும் விட்டுறாங்கன்னு தெரியல. ஒரு டிவில பார்த்தேன், இந்த வாக்கிய பிரகாரம் சனி உள்ள வந்ததால தான் போறான். சரி, வாக்கிய பிரகாரம் சனி உள்ள வந்ததால போரு. அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடியே யுஎஸ் அந்த நாடு மேல குண்டு போட்டானே, அப்போ அது என்ன கணக்கு? மேஷ ராசிக்கு போன வருஷம் மார்ச் மாசமே 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இந்த அமெரிக்கா, இந்த கச்சா எண்ணெய் இருக்கிற நாடு, இந்த வெனின்சுலான்ற ஒரு நாடு, ஈரான் ஒரு நாடு, இன்னும் இந்த மேஷ ராசிக்குள்ள சனி பகவான் போகும்போது பெரிய பிரச்சனையே இப்போ நடக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதுக்கு மேலதான் பிரச்சனையே இருக்கு. 7.5 சனி காலபுருஷ தத்துவத்துல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி 1 இயர் தான் ஆகுது. இன்னும் 4 வருஷம் கிராஸ் பண்ணும். இந்த 4 வருஷத்துல இவர் இந்த மேஷ ராசியை கிராஸ் பண்ணி ரிஷப ராசியை விட்டு போற வரைக்கும் இந்த உலகம் அமைதியா நிம்மதியா இருக்குமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க். 2027, 26, 27 கூட உலகம் ஒரு அளவுக்கு அமைதியாக இருக்கும். இப்போ இருக்கிறத கூட நான் அமைதின்னு தான் சொல்லுவேன். இப்போ நிறைய நாடுகளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு இது அமைதியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது 2028, 29 ரொம்ப மோசமா இருக்கும். சனி பகவான் மேஷத்துல நீச்சமாவார். இந்த மேஷ ராசிக்கு ஜென்ம சனி வரும்போது எப்படி மகர ராசிக்குள்ள சனி பகவான் வரும்போது கொரோனா வந்ததோ, மகர ராசிக்குள்ள அந்த பயிற்சி ஆகும் போதே தான் அந்த கொரோனா வந்தது. அந்த பயிற்சி ஆகும் போதே தான் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே மாதிரி மேஷத்துக்குள்ள சனி பகவான் 2028 பிப்ரவரி மாசம் கால் எடுத்து வைக்கும் போது, இப்பவே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்ற டேட்டாவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கிளிப்பை எடுத்து நான் 2028 கண்டிப்பா போடுவேன். அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பா வரும். 2028 தான் பஞ்சாயத்தே இருக்கு. 2028 பெரிய பஞ்சாயத்து இருக்கு. இதனால மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க போறது அமெரிக்கா. அவங்க செய்யறது அவங்கதான் எல்லாத்தையும் தொடக்கி விட்டாங்க. எல்லாம் அமைதியா இருந்தாங்க. எல்லா முஸ்லிம் நாடுகள் கூட சைலண்டா அவங்க வேலையை பார்த்து தான் இருந்தாங்க. இந்த போரு, இந்த கச்சா, அவங்க நாடு திவாலாவது. மீனம் அவருக்கு அஷ்டமத்து, இது சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி வந்தது. இந்த சிம்ம ராசிக்கு எப்ப அஷ்டமத்து சனி வந்ததோ அப்பத்துல இருந்துதான் இந்த ட்ரம்ப் ஆடிக்கிட்டு இருக்காரு. செக் பண்ணி பாருங்க. இந்த சிம்மத்துக்கு எப்ப அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சோ, 2025 மார்ச் மாசம் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் இவரு யுஎஸ் பிரசிடென்ட் ஆனாரு. அப்பத்துல இருந்துதான் எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து. மீன ராசி என்பது வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களை குறிக்கும். அவரு அந்த நாட்டை விட்டு வெளியே அமிச்சாரு, நாடு கடத்தினாரு, நிறைய பேரை துரத்தி விட்டாரு. சில நாடுகள் உள்ளவே வரக்கூடாது, விசா கொடுக்க மாட்டேன், படிக்கிறதுக்கு விசா கொடுக்க மாட்டேன், வேலை செய்யறதுக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாரு. மீனராசி வெளிநாட்டு வாழ் மக்களை குறிக்கும். மீனராசி தங்கத்தை குறிக்கும். மீனராசி ஷேர் மார்க்கெட்டை குறிக்கும். மீனராசி விலைவாசியை குறிக்கும். மீனராசி உலக பொருளாதாரத்தை குறிக்கும். மேஷராசி முஸ்லிம் நாடுகளை குறிக்கும். மேஷராசி கச்சா எண்ணெயை குறிக்கும். மேஷராசி கேஸ் விலையை குறிக்கும். எல்லாம் குறிக்கும். இந்த மேஷத்துல சனி வரும்போது இந்தியால பெரும்பாலான மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குவாங்க. இந்தியா அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கும். கரண்ட் நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. மேஷத்துல சனி வரும்போது கூடங்குளத்துல அணுமின் நிலையத்தை மூடினாங்க, அதை ஓபன் பண்ணுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதை ஓபன் பண்ணாதான் இந்தியாவுடைய எரிபொருளை
கொஞ்சம் சமாளிக்க முடியும். திருப்பி அதெல்லாம் கை வைப்பாங்க, ஓபன் பண்ணுவாங்க, எழுதி வைங்க. மக்களே அது ஓபன் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா எரிபொருள் தட்டுப்பாடாகி எல்லாரோடைய வேலை ஸ்தம்பிச்சு நிற்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது? இப்ப ஏன் நடக்குது? கர்மா சேர சேர உலகம் நாடுகள் கர்மா பண்ணுது. எப்படி மனிதர்கள் கர்மா பண்றோமோ அதே மாதிரி உலக நாடுகளும் கர்மா பண்ண பண்ண அதெல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்து அவர் 7.5 சனியில செய்யறாரு. இதனால மிகப்பெரிய பாதிப்பை அடைய போறது அமெரிக்கா. எழுதி வச்சுக்கோங்க, உலகத்துல நம்பர் 1 பொருளாதார நாடு. ஆனா அதுதான் பாதிப்பை சந்திக்கும். அது இப்படி எல்லாம் பண்ணா நம்ம பாதிப்புல இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா பாதிப்பு அவங்களுக்கு தான் இப்ப அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு. அவங்கதான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். அஷ்டமத்து சனியில பொறுமையா இருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றோமா? அஷ்டமத்து சனியில ஆடனா இப்படிதான் நடக்கும். இந்தியா பாதிக்கப்படுமா? கண்டிப்பா பாதிக்கப்படும். ஏன்னா இந்த சனி தான் எல்லா சம்பவத்தை செய்யறவரே. நம்ம நாட்டோடைய அதிபதியே சனிதான். நம்ம நாட்டோடைய அதிபதி சீனா. சைனாவும் இந்தியாவும் தான் அதிக மக்கள் தொகையை கொண்டவர்கள். இந்த சம்பவத்தால சைனாவும் இந்தியாவும் அஃபெக்ட் ஆகும். இந்தியா மகரம், சைனா கும்பம். கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அஃபெக்ட் ஆகும். ஆனா இதுல இருந்து பெரிய அஃபெக்ட் ஆகாது. அதுல இருந்து சமாளிக்க கூடிய அளவுல கவர்மெண்ட்ஸ் நாட்டு மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாதிப்பு நம்மளுக்கு கிடையாது. முஸ்லிம் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள், அதாவது கச்சா எண்ணெய் வளங்கள் இருக்கிற நாடுகளுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த மேஷ ராசிக்குள்ள சனி பகவான் போகும்போது 2 வருஷம் கழிச்சு போகும்போது எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பெட்ரோல் விலை 100 ரூபாய் இருக்கு. அது குறைந்தது 150 170 வரைக்கும் போவோங்க. இப்பவே நான் சொல்ற டேட்டாவை மட்டும் எழுதி ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. தங்கம் இன்னும் விலை ஏறும். மீனத்தை விட்டு சனி பகவான் வெளியே போன பிறகு தங்கம் குறையும். ஒரு ஸ்டேபிள்ல நிற்கும். அந்த ஸ்டேபிளை விட்டு நகராம நிற்கும். இதை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இன்னும் ஏறும். ஏன்னா இன்னும் 2 வருஷம் மீனத்துல சனி பகவான் இருக்க போறார். ரைட்டா? இந்த மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி வரும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பெரிய பாம்பு கீமு இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும். ஏன்னா இந்த சனி புதனுடைய காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த புதன் 6ஆம் அதிபதி. ரைட்டுங்களா? அந்த புதனுடைய நட்சத்திரத்துக்குள்ள போகும்போது பெரிய பஞ்சாயத்து இருக்கு. பெரிய நாடு மேல பாம்பு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல பெருசா ஒரு நெகட்டிவான விஷயம் ஏன் அது அமெரிக்காக்கே இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் மேஷத்துக்குள்ள போகும்போது பெட்ரோல் விலை எல்லாம் பயங்கரமா ஏறும். இந்த மீனத்துக்குள்ள இருக்கும் போது கூட பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை கம்மியா தான் ஏறும். மேஷத்துக்குள்ள சனி பகவான் போகும்போது அவர் நீச்சம் அடைகிறார். சனி தான் கச்சா எண்ணெய், ஆல்கஹால், கேஸ், பெட்ரோலு, கெரோசின், டீசலு, இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் அனைத்து எரிபொருள்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றது. தாரு, ரோடு, டயரு, கெமிக்கலு, ஆல்கஹால் இந்த அதாவது நீங்க மோந்து பார்க்கும்போது அதை உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம மூளைக்கு சப்போர்ட் பண்ணாத எந்த ஒரு வாசமும் சனியை சார்ந்தது. சாக்காடையை யாராச்சும் மோந்து பார்த்துட்டு ஸ்மெல்லு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சனியோடது. டிரைனேஜ், சாக்காடை சனியோடது. அதே மாதிரி இந்த பெட்ரோலை மோந்து பார்த்துட்டு ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது சனியோடது. ஆல்கஹால் சனியோடது. எதையுமே அவருடைய திரவியத்தை எதையுமே மோந்து பார்க்க முடியாது. கெமிக்கல் அதுவும் சனியோ. கேஸ் மோந்து பார்க்க முடியாதது. அனைத்து விதமான நம்ம ஸ்மெல் பண்ண முடியாதது எல்லாமே பாத்தீங்கன்னா சனியோடைய காரகத்துவத்துல வரும். ரைட்டுங்களா? சோ இந்த சனி மேஷத்துல போகும்போது பெரிய உலக நாட்டுக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இந்த கச்சா எண்ணெய் விலை இதுல அதெல்லாம் கூட பெரிய பஞ்சாயத்து இருக்குது. பிளஸ் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்குள்ள சனி போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கண்டினியூ ஆகும். இப்போ வெள்ளி விலை 290 ரூபா இருக்குங்க. வெள்ளி விலை 290 ரூபா இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபத்தை விட்டு சனி வெளியே வரும்போது வெள்ளியோடைய 1 கிராம் விலை 1000 ரூபாய் இருக்கும். இதெல்லாம் சும்மா சொல்லல. இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு கடந்த காலத்துல என்னெல்லாம் ஆச்சுன்றத ஒரு கால்குலேட் பண்ணி தான் சொல்றேன். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி என்னை தாராளமா நீங்க கேட்கலாம். இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன தாராளமா கேட்கலாம்.
இப்போ 290 rupees இருக்கு, அதாவது 300 ரூபாய் இருக்கு. இந்த 300 ரூபாய் இருக்கிற வெள்ளி 1000 ரூபாய் போவோம். எப்ப போவோம்? ரிஷபத்தை விட்டு சனி வெளியே வரத்துக்குள்ள. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? கிட்ட 8 வருஷம் இருக்கு. 8 வருஷத்துல இது கண்டிப்பா 1000 ரூபாய் போயிடும். ரைட்டுங்களா? சோ இப்போ வந்து அதுதான் சொல்றேனே, இது வரைக்கும் நம்ம ஏதோ இருந்தோம், நிம்மதியா வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல இந்த சனி பகவான் ரிஷபத்தை விட்டு வெளியே போகும்போதுதான் காலபுருஷ தத்துவத்துக்கு 7.5 சனின்றது கம்ப்ளீட் ஆகுது. அதுவும் இந்த மேஷத்துல இருக்கும் போதுதான் பாதிப்புகள் அதிகமாக. இப்ப இருக்கிறதெல்லாம் பாதிப்பே கிடையாது. ஆக்சுவலி இப்போ இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வருமா? கண்டிப்பா வரும். தற்காலிகமா நின்னா கூட திருப்பி வரும், விலையேற்றம் இருக்கும், திருப்பி தட்டுப்பாடு இருக்கும். மேஷத்தை விட்டு வெளியே போற வரைக்கும் சில இது ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டா இருக்கும். ஒரு அப்படியே ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல ப்ராப்ளம் வரும். ஒரேடியா கழுத்தை நெரிக்கிற மாதிரி பெட்ரோலே கிடைக்காம டீசலே கிடைக்காமலாம் போவாது. அதுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகும். ஆனா ஒரு நிம்மதியான முன்னாடி இருந்த தீர்வு இருக்காது. போன வருஷம் நிம்மதியா எந்த விதமான பெட்ரோல் கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கலன்ற பிரச்சனை இல்லாம இருந்தோம்ல, அது இப்ப நடக்காது. இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு போன வாட்டி சனி பகவான் மேஷத்துல வரும்போதும் இருந்தது. போய் செக் பண்ணி பாருங்க. போன வாட்டி சனி பகவான் 30 வருஷத்துக்கு முன்னாடி மேஷத்துக்குள்ள வரும்போதும் இருந்தது. வேர்ல்டு வார் 1லயும் இருந்தது, வேர்ல்டு வார் 2லயும் இருந்தது. இப்போ நம்ம கிட்ட ஒரு வேர்ல்டு வார் மாதிரி தான் இருக்கும். ஆனா முன்ன அடிச்சுக்கின மாதிரி அடிச்சுக்க மாட்டாங்க. இப்போ நடக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ரைட்டுங்களா? ஆனா பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு சனி பகவான் மேஷராசியை விட்டு வெளில போறதுக்கு இன்னும் ஒரு 4.5 வருஷம் இருக்கு. இந்த 4.5 வருஷம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். இதனால தங்கம், வெள்ளி, முஸ்லிம் கண்ட்ரிஸ், கச்சா எண்ணெய், கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும். இதுக்கு மேல சோலாரு, எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து பயங்கரமா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது எல்லாமே டேட்டா பேஸா நான் எடுத்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டேட்டா சொன்னன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து பாருங்க, இதெல்லாம் துல்லியமா நடக்கும். சரிங்களா? இந்த பதிவுல இந்த உலகத்துக்கு என்ன நடக்குது, என்ன ஆக போகுதுன்றத சொல்லியிருக்கேன். பிளஸ் வந்து இந்த சனி பகவான் நீச்சம் ஆகும் போது சனி வந்து ஆயில் காரகன். சோ நிறைய பேருடைய ஆயிலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். கொரோனா வந்த போதும் ஆயிலுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, மரணங்கள் ஏற்பட்டது. சோ அதே மாதிரி மேஷத்துல அவர் வரும்போதும் நிறைய மரணங்கள் ஏற்படும். அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். ஒரு கெமிக்கலா இருக்கலாம், ஒரு வைரஸா இருக்கலாம், அது ஒரு போரால இருக்கலாம், இல்ல இன்னொரு நாடு மேல பாம்பு போடுறதா இருக்கலாம். எந்த ரூபத்துல, ஏன் எதுவுமே நடக்காம இயற்கை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா இந்த மேஷத்துக்குள்ள சனி வரும்போது பல நாடுகள் ரொம்ப உக்ரமாக பாதிக்கப்படும். இந்தியா பாதிக்கப்படாது. இந்தியா, சைனா, அமெரிக்காலாம் பாதிக்கப்படாது. ஆனா இதுக்கான விலையை அமெரிக்கா டெஃபினட்டா கொடுக்கும். இப்போ அவங்க பண்ணின்னு இருக்கிறதால அவங்க ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பாங்க. இப்போ அவங்க பண்றதெல்லாம் தப்புன்றத அவங்க டெஃபினட்டா அந்த நாட்டு மக்களும் உணர்வாங்க, அந்த கவர்மெண்ட்டும் உணரும். சரிங்களா? இந்த பதிவுல இது பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.